வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இன்று மலர் கண்காட்சி துவங்க உள்ள நிலையில் நேற்றிரவு பூங்கா முழுவதும் மின் ஒளியில் ஜொலித்தன. கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் இன்று 127வது மலர் கண்காட்சி துவங்க உள்ளது. இந்த மலர் கண்காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிடுகிறார். இந்த நிலையில் அரசு தாவரவியல் பூங்கா மலர் கண்காட்சியை முன்னிட்டு மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டன. பூங்கா மின்னொளியில் ரம்மியமாக காட்சியளித்தது சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்தது. மணிப்பூரில் பாதுகாப்பு படை நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஆயுத கும்பலை சேர்ந்த 10 பேர் உயிரிழந்தனர். இந்தியா மியான்மர் எல்லையான மணிப்பூர் மாநிலம் சந்தேல் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது திடீரென பாதுகாப்பு படையினர் நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. உடனடியாக சுதாரித்துக் கொண்ட வீரர்கள் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டதில் 10 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சுட்டுக் கொல்லப்பட்ட கலவரக்காரர்களிடமிருந்து பெருமளவு ஆயுதங்கள், வெடிமருந்துகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ராணிப்பேட்டையில் திருமணத்தை மீறிய உறவில் மனைவி இருந்ததால் கணவர் ஆத்திரத்தில் 3 பேரை கொலை செய்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் அடுத்த புதுக்குடியனூர் கிராமத்தை சேர்ந்தவர் பாலு. இவருக்கும் புவனேஸ்வரி என்பவருக்கும் திருமணம் நடந்துள்ளது. பாலுவுடன் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக புவனேஸ்வரி அவரை பிரிந்து தன் தாய் வீட்டில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புவனேஸ்வரிக்கும் அவரது உறவினரான விஜய் என்பவருக்கும் காதல் மலர்ந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பாலு புவனேஸ்வரியின் தாய் மற்றும் விஜயின் தாய் தந்தையை அடித்து கொலை செய்துள்ளார். கோவை கோவில்பாளையம் அருகே சட்டவிரோதமாக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த ஹரிஸ்ரீ என்பவரை போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்தனர். திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சக்திவேல் என்பவருடன் ஏற்பட்ட தகராறின் போது ஹரிஸ்ரீ தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் வானில் சுட்டு மிரட்டியுள்ளார். சக்திவேல் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு ஹரிஸ்ரீயை கைது செய்தனர். துப்பாக்கியை மீட்க அழைத்து சென்றபோது ஹரிஸ்ரீ தப்பிக்க முயன்றதுடன் போலீசாரை நோக்கி சுட்டதாக தெரிகிறது. இதனையடுத்து தற்காப்பிற்காக போலீசார் அவரது இடது காலில் துப்பாக்கி சுட்டு பிடித்துள்ளனர். காலில் காயமடைந்த ஹரிஸ்ரீ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலூர் சிப்காட் தொழிற்சாலையில் ரசாயன நீர் டேங்கர் வெடித்து விபத்தால் பாதிப்படைந்த 20க்கும் மேற்பட்டோர் அங்குள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் சிப்காட் தொழிற்பேட்டையில் பல்வேறு நிறுவனங்கள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் சிப்காட் சாயப்பட்டறை தொழிற்சாலையில் 6 லட்சம் லிட்டர் ரசாயன நீர் கொண்ட டேங்கர் திடீரென வெடித்து சிதறியது. இதனால் அருகில் உள்ள வீடுகளுக்கு ரசாயன நீர் புகுந்தது. வீடுகளுக்குள் புகுந்த ரசாயன நீரால் கண் எரிச்சல், வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு 20க்கும் மேற்பட்டோர் கடலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே ரசாயன நீர் புகுந்ததை கண்டித்து கடலூர் சிதம்பரம் சாலையில் மக்கள் மறியல் போராட்டம் நடத்தினர். பாஜகவை எதிர்ப்பவர்களுடன் கைகோர்க்க வேண்டும் என்பதற்காகவே திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ளதாக அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சேலம் மண்டல நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுகவிற்கு கொத்தடிமையாக இருக்கிறது என சில அற்பர்கள் வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவதாகவும் அவர் விமர்சித்தார். பாஜகவை எதிர்ப்பவர்களுடன் கைகோர்க்க வேண்டும் என்பதற்காகவே திமுக கூட்டணியில் விசிக நீடிப்பதாக திருமா கூறினார். சென்னை அருகே தமிழ்நாடு காவல் உயர் பயிற்சியகத்தில் காவல்துறையின் பெண்கள் 11வது தேசிய மாநாட்டை மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்தா ராய் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காவல்துறை இயக்குநர் சங்கர் ஜிவால் உள்ளிட்ட உயர்கல்வி அதிகாரிகள் கலந்து கொண்டனர். நாடு முழுவதும் சட்டத்தை நடைமுறைப்படுத்துதலில் பெண்களின் பங்கை அங்கீகரித்தும் ஊக்குவித்தும் இந்த மாநாடு நடத்தப்படுகிறது. இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள 140 பெண் காவல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மேலும் இந்தியா முழுவதும் உள்ள பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மத்திய அமைப்புகளில் பெண் காவல்துறை அதிகாரிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்று கருத்துக்களை பரிமாறி உரையாற்றினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்து கொடமாண்டிப்பட்டி தேசிய நெடுஞ்சாலையில் கர்நாடக அரசு பேருந்தும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் 2 பலியாகினர். பெரணாம்பட்டையை சேர்ந்த வனத்துறை அலுவலர் திவாகரும் தேன்கனிக்கோட்டையை சேர்ந்த கார்த்திகேயனும் இருசக்கர வாகனத்தில் ஊத்தங்கரையிலிருந்து கிருஷ்ணகிரியை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இந்த துயரம் நேர்ந்துள்ளது. தகவல் அறிந்து மத்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து இருவரது சடலத்தை கைப்பற்றி விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டனர்.
பொள்ளாச்சியில் மதுபோதையில் அரசு பேருந்தை இயக்கிய ஓட்டுநர் உடனடியாக இடைநீக்கம் செய்யப்பட்டதாக அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. பொள்ளாச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சிவகாசி செல்வதற்காக அரசு பேருந்து புறப்பட்டது. பேருந்தை ஓட்டிய விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த அருள்மூர்த்தி என்பவர் மதுபோதையில் பேருந்தை தள்ளாடியபடி தாறுமாறாக இயக்கியதால் பயணிகள் அச்சமடைந்தனர். பயணிகள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் விரைந்து வந்த போலீசார் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்து நடுவழியில் தவித்து நின்ற பயணிகளை மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடியிலிருந்து வெளிநாடுகளுக்கு கடத்த முயன்ற பல கோடி ரூபாய் மதிப்புள்ள சாமி சிலை மீட்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக திமுக பிரமுகர் உட்பட 4 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இவர்களுக்கு செம்மரக்கட்டை கடத்தலிலும் தொடர்பா என விசாரணை நடந்து வருகிறது. முன்னதாக பல கோடி மதிப்புள்ள சாமி சிலை வெளிநாட்டுக்கு கடத்த இருப்பதாகவும் அந்த கடத்தல் கும்பல் தூத்துக்குடியில் உள்ள ஒரு குடோனில் பதுங்கி இருந்ததாகவும் திருநெல்வேலி மாவட்ட சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவல் ஆய்வாளர் வனிதாரணி தலைமையிலான போலீசார் அடங்கிய குழுவினர் அங்கு சோதனை நடத்தி சாக்கு மூட்டையுடன் இருந்த 4 இளைஞர்களை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து சிலை ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது. ஆம்பூர் அருகே ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க சென்ற வட்ட வழங்கல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திய இளைஞர் கைது செய்யப்பட்டார். அங்குள்ள கிரீன் சிட்டி பகுதியில் தொடர்ந்து ரேஷன் அரிசி பதுக்கி வைத்து வெளி மாநிலங்களுக்கு கடத்துவதாக கிடைத்த தகவலின் பேரில் வட்ட வழங்கல் அலுவலர் நிர்மலா மற்றும் ஆய்வாளர் திருஞானம் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அப்போது வட்ட வழங்கல் தனி ஆய்வாளர் திருஞானத்தை அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் கார்த்தி சரமரியாக தாக்கியுள்ளார். இது தொடர்பான வீடியோ காட்சி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. உதகை நகராட்சிக்குட்பட்ட 33வது வார்டு பகுதியான தலையாட்டு மந்து குடியிருப்பு பகுதியில் முகாமிட்டுள்ள ஒற்றை காட்டு யானையால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். கடந்த 10 நாட்களாக வனத்துறையினருக்கு போக்கு காட்டியும் மக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வரும் ஒற்றை காட்டு யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அல்லது மயக்க ஊசி செலுத்தி யானையை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விட வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் பால் வளம் உச்சத்தை பெற்றுள்ளது எனவும் நாளொன்றுக்கு 38 லட்சம் லிட்டர் பால் ஆவின் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டு வருவதாகவும் பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்திருக்கிறார். நாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் காலங்களில் 70 லட்சம் லிட்டர் பாலை கையாளும் விதமாக உயர்த்தப்படும் எனவும் தெரிவித்தார். விவசாயிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் மூலமாக மானியத்தில் வட்டியில்லா கடன் உதவி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். முன்னதாக நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பால்வளத்துறை மற்றும் தஞ்சை மாவட்ட கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மத்திய அரசை காட்டி தனியாருக்கு அனுமதித்தால் நெல் கொள்முதலில் தமிழக அரசின் நிதி 170 கோடி முறைகேடு நடந்துள்ளதாக PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அன்றைய முதலமைச்சர் கலைஞரால் கொண்டுவரப்பட்ட தமிழ்நாடு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை தற்போதைய திமுக தலைமையிலான மு.க.ஸ்டாலின் அரசு தனியாருக்கு தாரை வார்த்துள்ளதாக சாடினார். ஒரு சில மாவட்ட ஆட்சியர்கள் தன் சுயநலத்திற்காக தனியார் கொள்முதல் செய்வதற்கு முழு அனுமதி கொடுத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கூடுதல் நிவாரணத் தொகை வழங்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவை மகளிர் நீதிமன்றம் மொத்தம் 85 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 25 லட்சம் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். மேலும் நியாயத்திற்காக துணிச்சலுடன் போராடிய பெண்களின் தைரியம் பாராட்டுக்குரியது என்றும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பொள்ளாச்சி வடக்கை போல் கொடநாடு கொள்ளை வழக்கிலும் தீர்ப்பு விரைவில் வரும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த 2019 மக்களவைத் தேர்தலின் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் யார் குற்றவாளியாக இருந்தாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று பிரச்சாரம் செய்தேன். அதுபோலவே தற்பொழுது தீர்ப்பு வந்துள்ளதாகவும் கூறினார். கொடநாடு கொள்ளை வழக்கிலும் இதுபோல தீர்ப்பு விரைவில் வரும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். பொள்ளாச்சி வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு என்ன பங்கு இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொள்ளாச்சி வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்ததும் சிபிஐக்கு மாற்றியதும் அதிமுக அரசு என தெரிவித்தார். விசாரித்தது சிபிஐ, தீர்ப்பு வழங்கியது நீதிமன்றம். இதில் மாநில திமுக அரசுக்கோ ஸ்டாலினுக்கோ என்ன பங்கு இருக்கிறது என கூச்சமே இல்லாமல் மார்த்தட்டுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தண்டனை போற்றத்தக்க ஒன்று என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். அதிமுக அரசுதான் பொள்ளாச்சி வன்கொடுமை வழக்கை சிபிசிஐடமிருந்து சிபிஐக்கு மாற்றுவதற்கு ஆணை பிறப்பித்தது என்று அவர் கூறினார். இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்தில் பெண்களுக்கு ஏற்படக்கூடாது என்றும் தெரிவித்தார். முன்னதாக கோபிச்செட்டிப்பாளையம் அடுத்த நம்பியூர் 3ஆம் பள்ளியில் 8.38 லட்சம் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பயணிகள் நிழல்குடையை செங்கோட்டையன் திறந்து வைத்தார்.
நீலகிரி மாவட்டம் உதகை தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சி இன்று தொடங்குகிறது. கோடை விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிடுகிறார். கண்காட்சியொட்டி பூங்கா முழுவதும் அலங்காரம் செய்யும் பணி மும்முரமாக நடைபெற்றது. மேலும் பூங்காவின் நுழைவு வாயிலில் பல வண்ண மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது. பயங்கரவாதிகளுக்கு எதிரான போரில் வெற்றி பெற்றதற்கு பிரதமருக்கும் ராணுவ வீரர்களுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக பாஜக சார்பில் சிந்தூர் பேரணி நடைபெற்றது. எழும்பூர் சித்ரா தியேட்டர் அருகில் பேரணி தொடங்கியது. இதில் தேசிய கொடி ஏந்தியபடி கல்லூரி மாணவ மாணவிகள் பாஜக தொண்டர்கள் பங்கேற்றனர். மேலும் 1000 அடி நீளம் கொண்ட தேசிய கொடியை ஏந்தியபடி பேரணியில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தீவிரவாதிகள் யாரிடம் வாளாட்டுவது? இங்கு காங்கிரஸ் ஆட்சி நடக்கவில்லை, மோடி ஆட்சி நடைபெறுகிறது என்றார். பாகிஸ்தான் உலக வரைபடத்தில் இல்லாமல் போகின்ற காலத்தை மோடி செய்து காட்டுவார் எனவும் நயினார் கூறினார். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உயர்கல்வியில் தமிழ்நாட்டின் இடத்தை எந்த மாநிலத்தாலும் பிடிக்க முடியாது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் கல்லூரி கனவு 2025 திட்டத்தை துவங்கி வைத்த பின் பேசிய அவர், நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 1 லட்சம் பேரை உயர்கல்வி படிக்க வைக்க உள்ளதாக கூறினார். ராணுவத்தினர் குறித்து தவறாக பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முன்னாள் ராணுவ வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அண்மையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, ராணுவ வீரர்கள் எல்லையில் சென்று சண்டையா போட்டார்கள் என பேசியிருந்தார். அவரது அந்த பேச்சுக்கு கண்டனங்கள் குவிந்து வரும் நிலையில் செல்லூர் ராஜு மன்னிப்பு கேட்க வேண்டும் என முன்னாள் ராணுவத்தின் லீக் தலைவர் கர்னல் சி.டி. அரசு தெரிவித்துள்ளார். மதுரையிலிருந்து அபுதாபிக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி முதல் விமான சேவை தொடங்குகிறது. சர்வதேச விமான நிலையமாக அறிவிக்கப்பட்ட மதுரை விமான நிலையத்தில் 24 மணி நேர சேவை தொடங்கப்பட்டுள்ள நிலையில் பயணிகள் வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த வண்ணம் உள்ளன. இந்நிலையில் பயணிகளின் வசதிக்காக இண்டிகோ நிறுவனம் வரும் ஜூன் 13ஆம் தேதி முதல் வாரத்தில் திங்கள், புதன், வெள்ளி ஆகிய 3 நாட்களுக்கு மட்டும் மதுரையிலிருந்து அபுதாபிக்கு விமான சேவையை தொடங்குவதாக அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூரில் 2 லட்சம் மதிப்புள்ள தடை செய்யப்பட்ட வலை மற்றும் மீன்களை மீன்வளத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேட்டூர் அணையில் மீன்வளத்துறை சார்பில் ஆண்டுக்கு 70 லட்சம் மீன் குஞ்சுகள் அணையில் விட்டு வளர்க்கப்படுகிறது. இந்நிலையில் வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் அணையின் நீர்த்தேக்க பகுதியான நவம்பட்டி, செக்கானூர் பகுதிகளில் தடை செய்யப்பட்ட வலைகளை கொண்டு மீன்பிடிப்பதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது. பரிசல் மூலம் அப்பகுதிக்கு சென்ற மீன்வளத்துறை அதிகாரிகள் தடை செய்யப்பட்ட மீன் வலைகள் மற்றும் அவர்கள் பிடித்து வைத்திருந்த ஜிலேபி, அரஞ்சான், வாளை, கெளுத்தி உள்ளிட்ட மீன்களை பறிமுதல் செய்தனர். வாழ்வாதாரத்தில் பின்தங்கிய தாவேகா நிர்வாகிக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆட்டோ வழங்கினார். காட்டாங்குளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சிவமணி. தாவேகா நிர்வாகியான இவர் வாழ்வாதாரத்தில் மிகவும் பின்தங்கியிருந்த நிலையில் செங்கல்பட்டு தாவேகா நிர்வாகி தியாகுவிடம் உதவி கோரினார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு முன்பணம் செலுத்தி ஆட்டோ வாங்கி கொடுக்கப்பட்டது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பிரபல திரைப்பட நடிகை நமிதா சாமி தரிசனம் செய்தார். அண்ணாமலையார் கோவிலுக்கு திடீரென வருகை புரிந்த நடிகை நமிதா சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து வழிபாடு நடத்தினார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. கோவிலில் நமிதாவை கண்ட ரசிகர்கள் அவருடன் போட்டி போட்டு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நமிதா, இந்திய ராணுவ வீரர்கள் நலம் பெற வேண்டியும் பிரதமர் மோடி நீண்ட ஆயுளுடன் இருக்க வேண்டியும் வழிபாடு நடத்தியதாக தெரிவித்தார். சென்னையில் இளம்பெண்ணிடம் அத்துமீறிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகரை போலீசார் கைது செய்தனர். வடசென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் வசித்து வரும் கல்லூரி மாணவியான இளம்பெண்ணிடம் அதே பகுதியை சேர்ந்த விசிக பிரமுகர் நன்மாறன் பாலியல் ரீதியாக அத்துமீறி தவறாக நடந்து கொண்டுள்ளார். இது தொடர்பாக இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நன்மாறனை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர் சென்னை துறைமுகத்தில் செயல்பட்டு வரும் தொழிலாளர் சங்கத்தின் செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி அருகே ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடியில் ஈடுபட்டவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இரணையில் பகுதியைச் சேர்ந்த சாஜி என்பவர் தனியார் வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றை நடத்தி வருகிறார். கடந்த 2019ஆம் ஆண்டு புளியூர்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த கவிதா என்பவரை தொடர்பு கொண்டு அவரது கணவருக்கு ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி 3,80,000 ரூபாயை வாங்கி மோசடி செய்துள்ளார். இதுகுறித்த புகாரின் பேரில் அவரை போலீசார் கைது செய்தனர். பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றான பட்டுக்கோட்டை அடுத்த ஆலத்தூர் அருள்மிகு ஸ்ரீ காரோடி ஐயனார் கோவில் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடந்தது. ராட்சத ட்ரம்ஸ் விண்ணை அதிர வைக்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் நடந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து தரிசனம் செய்தனர்.
வேலூரில் நடைபெற்ற பள்ளி வாகன சோதனையில் 37 வாகனங்கள் பரிசோதனைக்கு உத்தரவிடப்பட்டது. குடியாத்தம் பகுதிகளில் உள்ள 33 தனியார் பள்ளிகளிலிருந்து 235 பேருந்துகள், வேன்களை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. குடியாத்தம் கோட்டாட்சியர் சுபலட்சுமி பேருந்தின் தன்மை, தரசான்று, அவசரகால வழி உள்ளிட்டவைகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இதில் 30க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உரிய ஆவணங்கள் மற்றும் சிறு பழுதுகள் சரி செய்து மறுபரிசோதனைக்கு வர உத்தரவிடப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே மின்தடையை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மூரார்பாளையம் கிராமத்தில் உள்ள மின்மாற்றியில் நேற்றிரவு திடீரென ஏற்பட்ட பழுது காரணமாக அப்பகுதியில் மின்சாரம் தடை செய்யப்பட்டது. சுமார் 20 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து மின்வெட்டால் கடும் அவதிக்குள்ளான அப்பகுதிவாசிகள் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். மேலும் அப்பகுதியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் இல்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே லோடு ஏற்றி வந்த லாரி பாரம் தாங்காமல் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சி கான்பூரை பதற்றமடைய செய்தது. கோயம்புத்தூரிலிருந்து லோடு ஏற்றி சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பெருந்துறை சீனாபுரம் அருகே வந்தபோது வளைவில் திரும்ப முயன்ற லாரி நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விழுந்த வேகத்தில் சாலையில் தரதரவென இழுத்தபடி நகர்ந்த லாரியை கண்டு அங்கிருந்த பொதுமக்கள் அலறியடித்தபடி ஓட்டம் பிடித்தனர். புதுச்சேரியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேர்வு எழுதிய 69 மாணவிகளில் 45 மாணவிகள் அறிவியல் பாடத்தில் மட்டும் தோல்வியடைந்திருப்பது பெற்றோருடைய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தின் கீழ் 10 மற்றும் +2 பொதுத் தேர்வு எழுதினர். இதில் நகர் பகுதிகளில் உள்ள அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் தேர்வு எழுதிய 69 மாணவர்களில் 45 பேர் அறிவியல் பாடத்தில் தோல்வியடைந்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை வைத்ததற்கிணங்க விடைத்தாளை மறுகூட்டல் செய்ய கல்வித்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் முதியவரை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் போதிய படுக்கை வசதிகள் இல்லாததால் அவர்களை தரையில் பாய விரித்து சிகிச்சை அளிக்கப்பட்டது. இது தொடர்பான வீடியோ பல மாதங்களுக்கு முன் இணையதளங்களில் பரவியதைத் தொடர்ந்து அப்போதைய ஆளுநர் தமிழிசை அரசு மருத்துவமனையில் ஆய்வு நடத்தி அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார். இந்த நிலையில் மீண்டும் கடந்த 12ஆம் தேதி முதியவர் ஒருவரை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. போதிய படுக்கை வசதி இல்லாததால் இந்த அவலம் தொடர்வதாக நோயாளிகளின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கர்நாடகாவில் தந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்த மகனை போலீசார் கைது செய்தனர். கர்நாடகா மாநிலம் தும்கூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் நாகேஷ். கடந்த 11ஆம் தேதி இரவு அப்போலோ ஐஸ்கிரீம் தொழிற்சாலையில் இருந்து இருவருக்கும் இவரது மகன் சூர்யாவுக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியதாக தெரிகிறது. நாகேஷ் சூர்யாவை சரமரியாக அடித்த நிலையில் ஆத்திரத்தின் உச்சிக்கு போன சூர்யா வெள்ளை துணியால் நாகேஷின் கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் மின்சாரம் தாக்கி இருந்தது போல் நாடகமாடி மகன் சூர்யா தப்பிக்க முயன்றார். இந்நிலையில் அங்கிருந்து சிசிடிவி கேமரா பதிவுகள் மூலம் உண்மை நிலையை அறிந்து போலீசார் சூர்யாவை கைது செய்தனர். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைக்கும் முடிவை இந்தியா மறுபரிசீலனை செய்ய பாகிஸ்தான் கோரிக்கை வைத்துள்ளது. இது தொடர்பாக இந்திய ஜல்சக்தி அமைச்சக செயலாளர் பாகிஸ்தான் நர்விக அமைச்சக செயலாளர் சையத் அலி முர்தாசா கடிதம் எழுதியுள்ளார். அதில் தண்ணீர் நிறுத்தி வைத்திருப்பதால் நாட்டில் பல நெருக்கடிகள் உருவாகி வருவதால் தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என கூறியுள்ளார். மேலும் சிந்து நதி தொடர்பான பிரச்சினை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த பாகிஸ்தான் தயாராக உள்ளதாகவும் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக பகல்காம் தாக்குதல் சம்பவத்தின் எதிரொலியாக சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்த இந்தியா செனப் ஆற்றில் தண்ணீர் திறப்பதை நிறுத்தியது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் நானுஓயாவில் எரிபொருள் ஏற்றி வந்த டேங்கர் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. சுமார் 36,000 லிட்டருக்கு அதிகமான எரிபொருள் சாலையில் வழிந்தோடி வீணானது. கொழும்புவிலிருந்து பெட்ரோல் மற்றும் டீசல் அடங்கிய 2 தாங்கிகளை கொண்ட டேங்கர் லாரி ஒன்று வெளிமடை நோக்கி சென்று கொண்டிருந்தது. நானுஓயாவில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி திடீரென சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனை அறிந்த பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து எரிபொருளை அள்ளிச் சென்றனர். இலங்கையில் வேன் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்த விபத்தில் 17 பேர் படுகாயமடைந்தனர். இலங்கை ரம்போடா பகுதியில் பயணிகளுடன் சென்று கொண்டிருந்த வேன் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் குழந்தைகள் உட்பட 17 பேர் படுகாயங்களுடன் அருகிலுள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காசாவில் அகதிகள் முகாம், மருத்துவமனை உள்ளிட்ட பல இடங்களில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட 84 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹமாஸ் வசம் இருந்த பிணை கைதி ஈடன் அலெக்சாண்டர் விடுவிக்கப்பட்ட சில மணி நேரங்களில் காசா மீதான தாக்குதலை மீண்டும் தீவிரப்படுத்தியது இஸ்ரேல். கொத்து கொத்தாக இறந்து கிடப்பவர்களின் உடல்களை கண்டு உறவினர்கள் கதரும் காட்சி அனைவரையும் கண்கலங்க வைத்துள்ளது. உலக நாடுகள் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது.
கோவை அரசு பேருந்திலிருந்து 9 மாத குழந்தை தவறி கீழே விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த 12ஆம் தேதி அரசு பேருந்தில் ஆண் பயணி ஒருவர் தனது 9 மாத ஆண் குழந்தையை தனது கையில் வைத்து உறங்கிக் கொண்டு வந்தார். இந்நிலையில் அந்த குழந்தை கையிலிருந்து நழுவி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை பணியிடை நீக்கம் செய்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் 1.25 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து அஸ்வினி வைஷ்ணவ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் 3,985 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 3வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கவும், நாடு முழுவதும் அரிய கனிம வள திட்டங்களை செயல்படுத்த 16,300 கோடி மதிப்பீட்டிலான திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் உத்தரப்பிரதேசத்தில் 3,000 கோடியில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததாக கூறினார். இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்த வர்த்தகத்தை பெருமளவில் பயன்படுத்தினேன் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். சவுதியில் நடைபெற்ற முதலீட்டாளர் மாநாட்டில் பேசிய அவர், வர்த்தகத்தை முன்னிறுத்தி இந்த உடன்பாட்டை எட்ட வைத்ததாகவும், அணு ஏவுகணைகளை வர்த்தகம் செய்ய வேண்டாம், நீங்கள் உருவாக்கும் அழகான பொருட்களை வர்த்தகம் செய்வோம் என்றும் தெரிவித்தார். முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் இடையே நடந்த சண்டையை நான் தான் நிறுத்தினேன் என்று டிரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தார். இந்நிலையில் அவர் மீண்டும் அதே கருத்தை தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜம்மு காஷ்மீரின் சோபியானில் நடைபெற்ற தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதிகளிடமிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்துகளை பாதுகாப்புப் படையினர் கைப்பற்றினர். போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் சூழலில் சோபியான் பகுதியில் லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாதிகளின் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்புப் படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து அதிகாரிகள் மேற்கொண்ட சோதனையின் போது மறைந்திருந்த பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். பாதுகாப்புப் படையினர் எதிர் தாக்குதல் நடத்தியதில் பயங்கரவாதிகள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இதனையடுத்து பயங்கரவாதிகளிடமிருந்த ஆயுதங்கள், வெடிமருந்துகள் உள்ளிட்டவைகளை பாதுகாப்புப் படையினர் கைப்பற்றினர். பாகிஸ்தான் வசம் இருந்த எல்லை பாதுகாப்பு படை வீரர் இன்று இந்திய ராணுவத்திடம் பத்திரமாக ஒப்படைக்கப்பட்டார். பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படை வீரர் பூர்ணம் குமார் ஷா எல்லை தாண்டியதாக கடந்த 23ஆம் தேதி பாகிஸ்தான் அவரை கைது செய்தது. அவரை மீட்க இந்தியா சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் போர் நிறுத்தத்தை ஒட்டி வீரர் பூர்ணம் குமார் ஷா அட்டாரி வாகா எல்லைப் பகுதி வழியாக இந்திய பாதுகாப்பு படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டார். பாகிஸ்தான் நடத்திய ஷெல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஜம்மு காஷ்மீர் மாநில முதலமைச்சர் உமர் அப்துல்லா நேரில் ஆய்வு செய்தார். சிந்தூர் ஆபரேஷனை அடுத்து பாகிஸ்தான் தொடர் தாக்குதல் நடத்தியது. இதில் எல்லையோர பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டம் உரியின் சலாமாபாத் பகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களை முதலமைச்சர் உமர் அப்துல்லா ஆய்வு செய்தார். எல்லையோர மக்கள் அனுபவித்த இழப்பும் வலியும் கற்பனை செய்ய முடியாதது எனவும், சேதமடைந்த வீடுகளுக்கு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் உமர் அப்துல்லா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக அறிவிக்கப்பட்ட PR கவாய்க்கு டெல்லி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். ஜனாதிபதி மாளிகையில் பதவி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சீவ் கண்ணா ஓய்வு பெற்ற நிலையில் கவாய் பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சண்டிகரில் உள்ள பார்வையற்றோருக்கான சிறப்பு பள்ளியில் படித்து 12ஆம் வகுப்பில் முதலிடம் பிடித்த பார்வை இழந்த மாற்றுத்திறனாளி மாணவிக்கு பாராட்டுகள் குவிந்துள்ளன. சண்டிகரில் இயங்கி வரும் பார்வையற்றோருக்கான சிறப்பு பள்ளியில் பயின்று 17 வயது மாணவியான கவி 12ஆம் வகுப்பில் 95% மதிப்பெண்களுடன் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இந்நிலையில் முதலிடம் பெற்றது குறித்து பேசிய மாணவி, IAS ஆவதே தனது கனவு எனவும், கனவை நிறைவேற்றி சமூகத்திற்கு சேவை செய்ய விரும்புவதாகவும் தெரிவித்தார். முன்னதாக 3 வயதில் அவர் மீது ஆசிட் அடிக்கப்பட்டதன் விளைவாக அவர் பார்வை இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கேரளா அருகே கண்டெய்னர் வாகனங்கள் ஒரே இடத்தில் விபத்திற்கு உள்ளாகும் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளது. மலப்புரம் கோட்டக்கல பகுதியில் அதிவேகமாக வந்த கண்டெய்னர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்நிலையில் அதே பகுதியில் மீண்டும் கண்டெய்னர் டெம்போ ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் காயமடைந்த ஓட்டுநரை பொதுமக்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்தின் CCTV வைரலாகி வருகிறது. சித்ரா பௌர்ணமி நாளில் வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் தனது தடம் பார்க்க ராஜாங்க கோலத்தில் ஆனந்தராயர் பல்லக்கில் மீண்டும் வைகை ஆற்றில் எழுந்தருளினார். அப்போது கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் சர்க்கரை கிண்ணத்தில் தீபம் ஏற்றி கோவிந்தா முழக்கமிட்டு வழிபட்டனர். இரவு தல்லாகுளத்தில் உள்ள ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி மண்டபத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் திருமஞ்சம் நடைபெற்ற பின்னர் பூ பல்லக்கில் மீண்டும் அழகர் மலைக்கு திரும்பினார்.
சென்னை பெருங்குடியில் பணி முடிந்து வீடு திரும்பிய இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சென்னை பெருங்குடியை சேர்ந்த 24 வயது இளம்பெண் ஒருவர் ஐடி நிறுவனத்தில் பணி முடித்து வழக்கம் போல் நள்ளிரவு 1:30 மணிக்கு வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவரை பின்தொடர்ந்து சென்ற இளைஞர் ஒருவர் அப்பெண்ணின் வாயை பொத்தி இழுத்து சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட பெண் சிசிடிவி ஆதாரத்துடன் புகார் அளித்ததன் பேரில் ராமநாதபுரத்தை சேர்ந்த லோகேஸ்வரன் என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் மது போதையில் தான் என்ன செய்தேன் என்று தனக்கே தெரியவில்லை என கூறியதாக போலீசார் தெரிவித்தனர்.